இருக்காங்க 3 பேர் இருக்காங்க. அதாவது இங்கே வரணும் ஒரு 1500 இடம் இருக்கும். அப்போ தான் 10 கம்மியாக இருந்தால் 10. நான் இப்படி வாங்கம்மா, அங்கங்கம்மா போகிறீங்க? நடக்கவே முடியாதவங்க தான் காய் வாங்கன்னு சொல்றது வீட்டுக்கு. இங்கே மட்டும் 2 லைன் அனுப்புறீங்க. வீட்டில் யாராவது வந்தாலும் தனியாக போயிட்டாங்க. வண்டியில தண்ணி இருக்கானா? உள்ள இப்போவா தள்ளிடுங்க. உள்ள மடி இன்னும் 2 நாள் நிற்கக்கூடாதீங்க. போட்டு வாங்கி வாங்கி ஒன்றும் ஆகாதுக்கா. உள்ள வழியில் இருக்க பாதி வாங்கி கொடுங்க. குடிங்க
கீழேயே வச்சு நீங்கள் கரெக்டாக பிடிச்சா 4 பேருக்கு நேரத்துக்கு போட்டு அங்கே வா. நீங்கள் முதல்ல ஃபைலில் சுற்றியே இல்லை. வயசு பரவாயில்ல, 20 வயசு 25 வயசு எப்படிமா போடுவாங்க. கட்டப்பை கொண்டு வரணுமா? ஒரு முறை போதுமா? வாங்கம்மா. அடுத்தராம கட்டப்பை கொண்டாங்கம்மா. உள்ள போடுறதுக்கு சிரமமா இருக்கும். அதுதான் நான் சொல்றேன். அவங்க எத்தனை டைம் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. கீதா காது கேட்கல நான் சொன்னது. கீதா இன்னும் ஒரு தடவை அந்த மாதிரி போடாத. ஒரு தடவை போட்டு அனுப்பிச்சிரு. மேல போய் எடுத்து வச்சுக்கோ. மேல இங்க போய் ஓரம் ரெண்டு தான் அள்ளி போட்டுக்கலாம். ஒரு தான் வந்துடும். ஏன் நின்றாதான் கொஞ்சம் நல்லா இருக்கும். இல்லாட்டி குனிஞ்சு குனிஞ்சு எடுக்கும். தேங்க்ஸ்ங்க. அந்தாங்க சாப்பிட்டு எங்கே போனார் தெரியலீங்களே. எங்கே இருக்காரு? இந்தாம்மா அப்படியே கடை செய்யும். அப்படியே டீ சாப்பிட்டு பொறுமையாக போயிட்டு வரலாம். மாற்றி கேட்டியா? இல்லை இல்லைண்ணா. அப்படின்னா தேனியில் வாங்க. ஒரு 2 நிமிஷம் தான் குடிச்சிட்டே போயிடுறேன். ஓ இந்த அவசியம். ஆமாம் சரிக்கா சரிக்கா வந்துடுறேன்.
எடுத்து கொடுப்போம் என்னம்மா எங்களை வீடியோ எடுத்துறாத எடுக்கிறேங்க்கா. தக்காளி தான் விழுகுது. எல்லாம் நல்ல தக்காளி. இதெல்லாம் கொடுத்துருங்க யாருக்காச்சும். ஸ்கூலுக்கு போயிட்டாங்க. நாலு சாக்கு போடுவாங்க. எப்படி கொண்டு போய் வீட்டுக்கு கொண்டு போயிருங்க. 4 முறை போடுவாங்க. வந்து வீட்டுக்கு கொண்டு போயிருங்க. போடாதீங்க. டக்குன்னு திட்டுவாங்க. 2 தான் வாங்க. 2 தான். அக்கா யார் வந்தாலும் அக்கா ஸ்கூலுக்கே கேட்டாலும் லைன்ல நிக்க சொல்லிட்டாங்க அவங்க. போடாதீங்க அவங்க ஸ்கூலுக்கு சொல்லிட்டாங்க. ஏமே குடிக்கிறது நல்லா குடிக்கிறது இல்லை. கட்டிமா சைடுல கொஞ்சம் தள்ளி நில்லுங்க. சைடுல என்ன 2 3 அங்க போக கூடாம ஒரு ஆள் தான் போகணும். சரி சரி உங்களுக்கு ஸ்பெஷலாக கவனிச்சுங்க. ஒட்டி போங்க. நிறைய கொஞ்சம் போடுங்க. நல்லா ஒட்டி வந்து எவ்வளோ வாங்க. பார்த்து அவ்வளோதான் சத்தம் போடுவார். உங்களுக்கு மார்க் நிறையா போட்டிருக்கு. வடக்கண்ணு அந்த பக்கம். காசு அதில் போய்க்கிங்க. வீடியோ எடுத்துட்டு இருக்கு. இதெல்லாம் போய்க்கிங்க. எப்படியோ ஒரு போட்டு அது கைப்பிடிச்சு இறங்கவே இல்லை. போட முடியுமா? என்ன கைப்பிடி இங்கிருந்து 8 எடுக்கும். நீ ஹை கொஞ்சம் சாக்கு கொஞ்சம் வைக்க சொல்றேன். சாக்கு தாண்டி வெளியே வருதுக்கா. அது எப்படி இருந்தாலும் விழுகதான் செய்வாரு.
இந்த கேட்டப்படுறாங்க ஜம்ப் பண்ணிட்டே தான் இருக்கு. மாற்றி யாராவது கூப்பிடுறீங்க நீங்கள் கரெக்டாக எங்களவே நீங்க போங்க இங்க வந்து நிப்பீங்க நீங்க யார் லைனுக்கு போக சொன்னது ஆளுங்க இருந்தா கூப்பிட மாட்டேன். அதனால இல்லடி நான் அந்த 2-3 தடவை அதனால வரல பார்த்தீங்களா. இதுக்கு ரொம்ப போயில வண்டியில் போக 2 தடவை போயிட்டு வந்தது. வண்டியிலே உட்காந்து பொண்ணாச்சு தாண்டி போயிட்டு வந்தோம். அது எல்லாம் ரொம்ப வலி வருது. இல்லைன்னா இது கூப்பிடாம நானாக தான் வந்து போட வந்தேன். யாருமே எனக்கு நானாக கொடுங்க நான் போடுறேன்னு போடுறேன். நல்ல தக்காளியா இருக்கு. ஒருத்தவங்க நல்லா குடிக்கிறாங்க, அப்புறம் ஒருத்தவங்க குடிக்கிறது இல்லையே. குடிக்கிறது கம்மியா போடுறீங்கன்னு சொல்றது. அதை நாங்க எடுத்துக்கிறோம். லைனில் வராமல் அங்கே நேராக வந்து இங்கே வாங்கியிருக்கோம். நான் தரக்கூடாதுன்னு சொல்லிட்டு போகிறேன். நீங்கள் வந்து பண்ணாதீங்க. நான் ஸ்கூல்லேருந்து வந்தேன். போடு பண்ணால் நீங்கள் போட்டுருக்கூடாது. இதுக்கு வாங்கி அவங்க காசை அவங்க வச்சுக்குவாங்க. ஃப்ரீன்னு சொல்ல மாட்டாங்க. மக்கள் அங்கே கணக்கு போட்டு காசை அவங்க வச்சுக்குவாங்க. வாங்க மேடம், வாங்கம்மா. டக்கு வாங்கிட்டு வாங்கப்பா. இப்படி கொஞ்சம் வாங்கம்மா. கூட்டிட்டு வந்து என்ன பண்றது அவங்கள சேர்த்துக்கிட்டு அப்படித்தான் ஒரு அம்மா எடுக்கணும். என்னையும் அப்படித்தான் கேட்பாங்க. சரி வீட்டில் இருக்காங்களேன்ட்டு நான் போடுறேன்ட்டு வந்துடுவேன். கூப்பிடுங்க நானாக போட்டு நீங்கள் கொஞ்ச நேரம் போடுறீங்களா? நீங்கள் வீட்டு போடுங்க நான் கூட எடுக்கிறேன். ரொம்ப இடுப்பு வலிக்குது எனக்கு, அதனால தான்.
பசங்க வேறு வீட்டில் இருக்காங்க. நான் என்ன சாப்பிட மாட்டாங்க, அதுக்கு டைம் என்னன்னு கேட்டேன். அம்மா போயிட்டாங்க, பசிக்குது. வாங்கிட்டு போகிறீங்களா? ஆமாம், சீம்பால் வேறு வாங்கி வச்சு காய்ச்சி விளையாட்டு கெட்டு போயிரு வேறு. சரிங்க, வாங்கிட்டு போகிறேன். வாங்கிட்டு பால் காலையில் கொடுத்தாரு காய்ச்சலான்ட்டு பாத்திரத்தில் விளக்கி வச்சுட்டு ரெக்கார்ட் ஆகி உங்கள் வீட்டு நாயகம்லாம் எங்கேயோ கேட்பாங்க. அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. வேறு ஒன்றுமே சொல்ல கேமரா பக்கத்தில் போய் நான் டெய்லி கொண்டு தர முடியல. நீங்கள் அது பார்த்து இல்லையா? காய் போடும்போது எப்படிங்க? நீங்கள் 2 பேரையுமே முதுவை காமிக்கிறீங்க. ஆமாம், நான் என்ன பண்ணுறது? முகம் தெரியும். ஏதாவது ஒரு பேர் சொல்லி வீட்டுக்கு குறையவே இல்லை, வந்துட்டே இருக்காங்க. எத்தனை வீட்டுக்கு போட்டோம். இதுன்னு குடிச்சிட்டு வரக்கா இப்போ பிடிக்கும் எனக்கு. போடு அக்கா அக்கா பின்னாடி வாங்கக்கா, லைனுக்கு போயிருங்க. பேசுவாங்க, அவங்க பார்க்குறாங்க பாருங்க, அவங்க பேசுவாங்கல்ல. அவங்க பாட்டி வந்து பையன் கொடுத்துருக்காங்க. யாரும் பேச வேண்டாங்க, நான் மட்டும் பேசினா போதும். எனக்கு தெரியாதுங்க. வந்துட்டு போனா நாங்கள் பொறுப்பு, வெளியே போனால் போயிடணும், அவ்வளோதான் இருக்கா. அக்கா அவங்க நின்றுட்டு போனாவே அவங்க வெளியே வந்தது தான் அவங்களுக்கு. சரி விடு, சொல்லி போகிறோம். குட்டி பையனா இங்கே பக்கத்தில் வர சொல்லி கூப்பிட்டு சொல்லியிருக்கணும். ஏன்னா பின்னாடி இருந்து பார்க்குறப்ப இப்போ தான் வராங்கன்னு நினைக்கிறேன். 2 முறை போகிறோம்லக்கா, ஒன்று சொல்கிறதில்ல, 6 முறை போட்டு தள்ளி போகிறோம். அந்த அண்ணன் கையில் நமக்கு எவ்வளோ வருதோ அத்தனை எடுத்து போடணும். நீ வந்து போடு, நீங்கள் யாராவது வந்து போடு. நீங்கள் ஒரு 10 பேருக்கு போடு, 10 பேருக்கு போட்டால் தக்காளி கொடுப்பேன்னு சொல்லுங்க. அங்கே இருக்கிற ஒருத்தர் என் செயலில் கேட்குது. குடிச்சிட்டே வந்துட்டீங்களா? முதல்ல இந்த அக்கா போட்டுருமா? இந்த அக்காவுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அக்கா போட்டு விட்டுருமா? இருக்கா? யாரு? அவங்களுக்கு 3 இல்லை, அவங்க வேலை செஞ்சுட்டு போடுறாங்க, அதனால 3. வந்துட்டீங்களா? பாட்டியம்மா கீழே இருக்கிறதெல்லாம் எடுக்காதீங்க பாட்டியம்மா. நீங்கள் எடுக்க நாங்கள் எடுத்துக்குவோம் அதெல்லாம்.
பாட்டிமா அங்க எடுக்காது, நீங்க மறுபடியும் அங்கே தான் கை போகுது. வாங்க இருக்க முன்னாடி ஒரு டைம் எடுத்துட்டாங்க அங்கிருந்து. கேட்டா அவங்க பையில இருந்து கீழே விழுந்துச்சான். அந்த சைடு ஒரு நாளா என்ன பண்றாருன்னு பாருங்க. கீழே கிடக்க தக்காளி பொறுக்கிறாரு, நின்றுட்டு தான் இருக்காரு. அது கூட உட்காந்தே போடுதா, கஷ்டம். வந்துட்டாங்க இந்த சைடு. இவங்கெல்லாம் யாருக்கு வந்துட்டு போகுது? கலாக்க ஓர்க்குதே இச்சிங்க, கலாக்க சாப்பிட்டுதான். ஒரு முறை போட்டு அனுப்பிடுங்க. அப்போ லைன் கம்மியாக பார்த்து எச்சாயிட்டே இருக்கு. வாங்க உங்களுக்காக ரெடி. ஏறுங்க மேல. சாமி இப்படி திரும்பிக்குமா? తెలిసే మరి ఉండేదిటక్క. ஆமா. మీ పాప దాన్ని చెప్పేదిగా వచ్చింది. కొంచెం వేళ కూర్చుని నేను ఉండేది పండు. வெளியே வராதீங்க, உள்ளத்தில் நாங்கள் நீங்கள் கொஞ்சம் கேமரா கொடுங்க. வேறு கீழே வடி தேய்ச்சானு முடிக்க மாட்டேங்குது. அவ்வளோதான்மா, அவ்வளோதான். பாட்டி விழுந்தாலும் பரவாயில்ல, போடுறத மட்டும் எடுத்துட்டு போங்க. சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, அவங்க இஷ்டத்துக்கு தான் பண்ணுவாங்க. நான் போகலாமா? வெயில் நிற்காத, நெல்ல கல்வி நின்றுமா? ஏன் இங்கே வரேன்? வரக்கா எல்லாரும் சார் சொல்லி அவங்க இந்த பக்கம் போங்க, வீடியோ எடுத்துட்டு. சின்ன பையன் வந்தால் ஒரு முறை மட்டும் போடுங்க, ஒரு முறை மட்டும் போடுங்க.
பை கட்ட பை தான் கொண்டு வரணுமா அக்கா நீங்கள் கட்ட பை தான் எத்தனை டைம் சொல்கிறாங்க, சொல்லாமையா இருக்காங்க. அந்த மாதிரி பை கொண்டு வாங்க, ஒரு முறை போடுமா போதும். சரியாம்மா? கிட்ட இருக்கு. அதை எடுத்து போட்டு கிடக்கணும். அதே இருக்கு. பின்னாடி திருப்பி முடிச்சு போட்டுக்கோங்க கிருபா. இப்படி போட்டு முடிச்சு போட்டுக்கோங்க, வேலை முடிஞ்சிடும். ஒரு முறம் போட்டு மூஞ்சி ஒரு மாதிரி போகுது, ஒரு முறம் போட்டு மூஞ்சி ஒரு மாதிரி போகுது. நான் போற வேணாம் வீடியோ எடுத்துட்டு இதுல தள்ளிக்குங்க தள்ளிக்குங்க ஒரு நிமிஷம். அந்த அண்ணன் பாட்டி இப்படி வாங்க, அந்த அண்ணன் போடுவாங்க. ரெண்டு தான். சைடில் குட்டு குட்டா வந்து நிற்கிறாங்க. அவங்க போய் சைடில் நிற்க சொல்லுங்க. இல்லை இந்த சைடே வராங்க. லைன் பாக் பண்ணுங்க, லைன் மட்டும் கலந்து போனதுக்கு அப்புறம் போங்க. அப்படியே அவங்க போனதுக்கு இதுல எல்லாம் ஒரு மரம் தான் போடுவாரு. எடுத்துட்டு வாங்க. கட்ட பேங்க்ல 2 ஒரு பை தான். இல்லை கண்ணு ஒரு முறை தான் போட முடியுங்கக்கா. கட்ட பை கொண்டு வரணும். பாட்டி போங்க, ஒண்ணுதான். வாங்க வாங்க பாட்டி, பாத்துங்க. சின்ன பை தான் கொண்டு வரணும். பாட்டிமா தள்ளிக்குங்க. ஆமாம், பேலன்ஸ் பண்ண முடியாதுல்ல. வாங்க 2 தான். கட்ட பை கொண்டு வாமா. ஒரு முறம் தான், வாங்க ஒன்று தான். வந்துருங்க. எல்லாரும் எத்தனை டைம் சொன்னாலும் போடுவாங்க. அண்ணா நாங்க போற இறங்குங்கண்ணா. வாங்க வாங்க இறங்குங்க. பரவாயில்ல. பிடிச்சிக்கிறதாக்கா கை? இல்லை இல்லை இல்லை, இப்போ தான் பிடிச்சேன். இப்போ தான் கீதம் கொடுத்துச்சு. பட்டிமா ஓரமாக அங்கேயே நில்லுங்க. ஏன் அங்கே ஆளுங்க இருக்காங்க இல்லையா, நில்லுங்க பின்னாடி. சொன்னால் கேட்கறது கிடையாது. சோசம் எங்கடா வாங்க 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 வாங்க. నేను వచ్చాను కొంచెం 2 గంటలకు వచ్చాను. మీరు నడియండి. ஏய் ஏய் போ. ஏய் போ. மூடி வெச்சு. சாலு வாங்கினாங்க.
இப்போ போயிட்டு வரோம். இல்லை பையன் எடுத்துட்டு வர போயிருக்காங்க. ஒரு 4 கை பண்ணி கடிச்சிட்டு ஆமாம், பையன் சின்ன பையன் எடுத்துட்டு வந்திருக்கும் போல. அது முடியும்னு பார்த்தா முடிய மாட்டேங்குது. அந்த பக்கம் வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். பள்ளிக்கு தான் போவீங்க. பாப்பா தம்பி எனக்கு போதானே கல்லு போதானே. அக்கா அதில் ஒன்று தாக்கா போடுவாங்க. அந்த பாப்பா வந்து போட சொல்லுங்க. இன்னும் வாங்கல. இப்போ அந்த பக்கம் போக்கா வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். எங்க தள்ளாடுறாங்க. கீதா அக்கா திகண்டா கூட நீ 2 மணி போட்டே போகல. நிறைய பேர் வாங்க லோடே முடிய போடுவாங்க. எங்க நாங்களே சண்டை போட்டு போடுவோம். 1500 தக்காளி ஒரு ஆளுக்கு 2 கிலோ இருந்தா கூட எவ்வளவு தந்து ஒரு மரம் மட்டும் போடுங்க. இது மாதிரி பைக்கெல்லாம் ஒரு மரம் அவ்வளோதான். பாட்டி அவ்வளோதான் எடுங்க. எடுத்துட்டு வரலண்ணா என் ஃபோன் யாரா சரிங்க போங்க. அந்த புள்ள தெரியுமா கொஞ்சம் கொஞ்சமா போடுங்க போங்க. முழுசாதான் போடுறாங்க. இப்போதான் மாற்றி மாற்றி இப்போதான் போட்டுட்டு இருக்காங்க. இடுப்பு வலிக்கு இப்போதான் மாற்றி விட்டுட்டு இருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமா போடுங்க போ. அது போட தெரிய மாட்டேங்குது. போட போடுங்க. போதும் 2 மரம் தான் பாட்டிமா. 2 மரம் தான் வாங்கியாச்சு. இல்லை 2 மரம் தான். நீங்க உள்ள வைங்கம்மா பைய பாரு. அவ்வளோதான் அவ்வளோதான். போடாதீங்க அவ்வளோதான். பரவாயில்ல அவ்வளோதான். 2 மரம் தான் வாங்க. அம்மா எடுக்காதீங்க. அந்த அண்ணன் சத்தம் போடுவாரு. கொட்டிருச்சல எல்லாத்துக்கும் அப்ப எடுக்கிறது என்ன? ஏன் இந்த மாதிரி வீட்டுல கொண்டு போடுறீங்களா? உங்களுக்கு மட்டும் மாட்டி போயிருக்கேன் விட்டுருங்க. அது கிடக்கு. ஆமா நான் சொன்னேன். ரெண்டாவது இவங்களே சொல்லல, அவங்களே சொன்னாங்க. அப்புறம் என்ன சொல்றீங்க? இவங்க தான். அவங்க இப்பதான் வந்து வாங்குறாங்க. இவங்களதான் பார்த்தேன். அவங்கள தான் பார்த்தேன். இவங்க இப்பதான் வந்து வாங்குறாங்க. சரி உங்களை சொல்லு. அதுக்கு போட்டுட்டு இருக்காங்க. ஃப்ரீயா கொடுக்கறதா அப்புறம் அப்படிதான் இருக்கு. இப்படி இருக்கு அப்படி இருக்கு. அப்புறம் வாங்கினேன்னு சொல்லிடுறீங்க. எப்பவுமே நான் 1 வாட்டி தான் வாங்குவேன். பாப்பா வரையாமா? பாப்பா பாப்பா போடுறியா? சரி பாப்பா இறங்கிறேன்னு சொல்லுது. நீங்க போடுறீங்களா? நீங்க போடுறீங்க. நீங்க 2வது ரவுண்ட் போட்டாச்சு.
பின்னாடிலாம் போவேன். இங்க நின்று யாராவது எப்படி பேசுறாங்க கூட கேளுங்க. அது கேமரா எங்கனால கேட்க முடியலண்ணா. பூக்காரம்மா தானே அள்ளிட்டு போறாங்கன்னு சொல்றாங்க. நைட்டு சரி அதான் ஒரு போட்டுருங்க அள்ளிட்டு போறேன். நாளை ஏற்றி நேரத்துக்கு வேலை செஞ்சுட்டு ஒரு டிபிள் தரஞ்சிடு பூவே மறந்து போச்சு எதுக்கு வச்சது நல்ல இந்த பக்கம் வாங்க. இந்த நைட்டு வச்சு கழிச்சு வச்சது. நைட்டு கொஞ்சம் நேரம் காசு போட்டுவாங்க. கொஞ்சம் நைட்டு வச்சது. நைட்டு வச்சு அக்கடை போட்டு நல்லதா ஆ வைக்க பேச்ச குறையுங்கம்மா உள்ள தள்ள ரோட்டு நிற்காதீங்க. பாத்திமா அம்மா பிளாஸ்டிக் கவர் நான் அம்மா பிளாஸ்டிக் கவரில் தர மாட்டாங்கம்மா அது வாங்கிக்கோங்கம்மா தள்ளி இல்லைக்கா கவர் மறைச்சு வைங்க, ஃபைன் போட்டுருவாங்க. வாங்கி சார் ரூபா அது வாங்கிக்கோங்க வாங்கம்மா வெளியே வாங்கம்மா கட்டப்பை கொண்டு வந்து ரெண்டு வாங்க இந்த மாதிரி பை கொண்டு வந்தால் ஒன்று தான் போடுவாங்க. கட்டப்பை தான் கொண்டு வரணும். வாங்கிட்டு வந்தேன்னா அதெல்லாம் நல்ல பழமா போடலாம். நீங்க நல்ல பையா கொண்டு வந்திருக்கலாம் இல்லைங்க. போறது அவ்வளவுதான். எல்லாத்துக்கும் எப்படி போறோம் நான் பார்க்கறேன். அவ்வளவுதான் அவ்வளவுதான். ரூபா முதுகு மட்டும்தான் தெரியும். அங்க போய் நின்றுட்டாங்க. அக்கா அக்கா இது கோவில் வாசலுங்கக்கா. நீங்கள் எடுத்து கீழே போட்டா நகருக்கு நகருக்கு நாங்கள் பார்த்துக்கிறோம் போங்க. வீட்டில் போய் பொறுத்துல காயெல்லாம் நீங்கள் கழுத்து வச்சுக்கோங்க. அவ்வளோதான், ஒரு மரம் தான். இல்லைங்க, ஒரு மரம் ஒரு முறை தான்க்கா வெளியே வாங்கக்கா. சின்ன பையன் சொன்னனால ஒன்று. வாங்கம்மா அதுக்கு தான் கட்டப்பை எடுத்துட்டு வர சொல்கிறேன். ஒரு மரம் தான், ஒரு மரம் தான். சின்ன பையன் எடுத்து கட்டப்பை கொண்டு வரணுங்கக்கா. சிந்துதில்ல இதில் வாங்கினீங்கன்னா ஒரு ஒரு மரம் முறை தான் போடுவாங்க. கட்டப்பை வாங்கினா 2 மரம் கொடுப்பாங்க. இத்தனை பையன் எடுத்துட்டு 10 பை கையில் வச்சுருந்தோம்மா. கீழே போடக்கூடாதுங்கக்கா. கோவில் வாசலுங்கக்கா. ரேஷன் கடைக்கு வந்தேன்னா வாங்கிட்டு போகலான்னு. அம்மா வாங்க கையோட எடுத்துட்டு வாங்க இந்த பக்கம். அவ்வளோதான், வாங்க ஒரு மரம் தான். கட்டப்பை தான் கொண்டு வரணும். வாங்க எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான். வாங்க கட்டப்பை கொண்டு வந்தாக்கா 2 முறை ஒரு முறை தான். அக்கா வாங்கிட்டு போயிட்டீங்களா? நகருங்க நகருங்க. யாருக்கு அப்படியெல்லாம் இல்லை. அக்கா வாங்கிட்டு போயிட்டீங்களா? நகருங்கக்கா. அதெல்லாம் நீங்க அடுத்த வந்து பை கொடுங்க.
வாங்க வாங்க மாமா நகருங்க. ஆ வாமா பின்னாடி வாமா. இந்த அம்மா நிற்குது, அந்த அம்மாவை தாண்டி போகிறேன். ஏமா வா 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 பாட்டி. బ్లౌజ్ తీసుకో బ్యాగ్ వచ్చా బొద్దురాను బ్లౌజ్ దగ్గర கொடுத்துருக்காம எங்க அம்மா. முதல்ல வாங்கி போயிட்டாங்க. யாரு